இன்னைக்கு நாம் உலகத்தில் இருக்கிறோம், எல்லாமே தேவைதான். எது தேவையில்லைன்னு இல்லவே இல்லை. அதை காட்டிலும் ஒன்று, தேவனுடைய வார்த்தை ரொம்ப எனக்கு தேவை. ஏன்னா அதில் தான் ஆதியிலே வார்த்தை இருந்துச்சு. முதல்ல வார்த்தை இருந்துச்சு, வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு. முதல்ல பணம் இருந்ததுன்னு இல்லை, பொருள் இருந்ததுன்னு இல்லை, வார்த்தை தான் இருந்துச்சு. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தைன்னா, உண்டாக்குனதை வச்சு நீ வாழ போறியா, இல்ல உண்டாக்குன வார்த்தையை வச்சு வாழ போறியா? ஓரளவுக்கு சம்பாதிக்கலாம், பலன் வரையும் சம்பாதிக்கலாம், பலன் இல்லைன்னா அவங்களால சம்பாதிக்கவே முடியாது. ஆனால் வார்த்தை என்ன பண்ணும்னா, வார்த்தை கடைசி வரைக்கும் பலன் என்ன பண்ணும், கொடுக்கும். ஆமென். அந்த வார்த்தைக்குள்ளார வல்லம் இருக்குது. அந்த வல்லமை எப்பயுமே எனக்குள்ளார செயல்பட்டு கொண்டு என்ன பண்ணும், இருக்கும். ஆமென். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, முதல்ல வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு, தாரத்தையும் உண்டாக்கிச்சு. முதல் அதிகாரத்துல பாக்குறோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை எல்லாம் முடிச்சுது அந்த வார்த்தை. இப்ப நான் அந்த வார்த்தையை நம்பும் போது எனக்கு ஏராளமாய் தாராளமாய் அவரால் கொடுக்க முடியும் நான் நம்புறேன். ஏன்னா எதை முதல்ல நம்புறேன், நான் வார்த்தையை நம்புறேன். நமக்கு என்னென்ன தேவைப்படுது, எதெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாவற்றையும் முதன்மையா வார்த்தை வைக்கும் போது, முதல்ல வார்த்தை வந்துச்சு, அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு. எனக்கு வார்த்தை இருந்தா போதும், அந்த வார்த்தை என்னை வாழ வைக்கும், அந்த வார்த்தை எனக்குள்ளார இந்த நன்மைகள் என்ன பண்ணும், செய்யும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பும் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் அற்புதமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த காரியத்தில் அவருடைய வல்லமை விளங்கும்படியாய், அல்லேலூயா, கிரியை செய்கிற வல்லமையின்படியே செவ்வாய்க்கிழமையில ஏராளமான வாழ்வுங்கிற காரியத்தை குறித்து பார்த்து வருகிறோம். உண்மையிலே இது நம்ம அதை யோசிக்க அதை தியானிக்க அந்த ஏராளமான வாழ்வுக்குள்ளாக நாம் செல்ல முடியும். நீச்சல் கற்றவங்களுக்கு தெரியும், நீச்சல் கற்றுக்கொள்ளும் போது முதல்ல பயமாக இருக்கும். என்னவா இருக்கும், தண்ணி பார்த்தே பயமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இறங்கி பார்ப்போம், அதில் கொஞ்சம் பயம் நீங்கும். அப்புறம் கொஞ்சம் இறங்குவோம். அப்புறம் சொல்லுவாங்க நம்ம கற்றுக் கொடுக்குறவங்க, கையை அப்படி அடி, காலை அப்படி அடி. இப்போ அந்த நீச்சல் கற்றுக்கொள்ளும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பயம் நீங்கும். அப்புறம் பார்த்தான்னா அது எவ்வளோ பெரிய ஆழமாக இருந்தாலும் அதில் அப்படி துள்ளி குதித்து குளிப்போம், பயம் நீங்கிடும். இப்போ முதல்ல ஏராளமான வாழ்வுன்னு சொல்லும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எப்படி இருக்குமோ, என்னவா இருக்குமோ, அது வந்தால் இப்படி ஆகிடுமோ, இது வந்தால் இப்படி ஆகிடுமோ, நான் நல்லா சரியாக வந்துடுவேனா, நல்லா கரெக்டாக ஆண்டவருக்குள்ளார வந்துடுவேனா அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்குள்ளார வரும். அதனால தான் நமக்கு முன்னோடியர்களாக இருந்தவங்கெல்லாம் கிறிஸ்துக்குள்ளார ஒரு 10-20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷத்துக்கு முடியலவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன் அதில் போவானே, நீச்சலுக்கு போவானே, அப்புறம் உள்ளே போன பிறகு மூழ்கிட்டு அதுலேருந்து வெளில வர முடியாமல் தவிப்பானே, அதெல்லாம் அதே வேணாம், நீச்சலே வேணாம், தண்ணி வேணாம், நீச்சலும் வேணாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதான்னு தெரில. பரலோகம் போனால் போதும், இந்த பூலோகத்தில் நன்மையே வேணாம், ஏதோ கொஞ்சம் வந்தால் போதும், அதை வச்சு என் காலத்தை ஓட்டிட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியே வாழ்ந்துட்டாங்க. அப்படியே வாழ்ந்ததால் அடுத்தடுத்து போதிக்கிறவங்களும் அதை போதிச்சா ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அதை போதிக்கவும் மறுத்துட்டாங்க. இப்போ அப்படிலாம் யாரும் சொல்லலை, பயமுறுத்தவும் இல்லை, அச்சப்படுத்தவும் இல்லை. ஏன்னா கிருபையும் விசுவாசமும் சேர்ந்து போதிக்கிறவர்களுக்கு அதை குறித்து பயம் இல்லை. ஏன்னா அப்பெல்லாம் பயம்தான். நகை போடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நகை போட்டால் ஏதாவது நடந்துரும்ல, ஆண்டர் விட்டு வேணான்றுவாங்க, இதுதான் போதுன்ட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு பக்கம் அதை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருந்துச்சு.
அதனால அதை ஏன் போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு வேற அதுக்கு நம்மளுக்குள்ளார அது அது மற்றவங்க சொல்லும்போது என்ன நினைப்பாங்களோ எது நினைப்பாங்களோன்னு அப்படியே வாழ்ந்துட்டாங்க. அதனால நகை போடுறது நல்லதா கெட்டதானே அவங்களுக்கு தெரியாது. போடக்கூடாது அப்படியே வந்ததால இப்போ இருக்கிறவங்க ஒருவேளை சில பேர் தான் வழி விலகி போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த கிறிஸ்துவுடைய அன்புக்குள்ளார அவருடைய ஆழமான உறவுக்குள்ளார வரும்போது அவங்களுக்கு நகையோ அவங்களுக்கு பணமோ எந்தவித பிரச்சனையும் இல்லை. நான் புதிய ஏற்பாடு சபையில் இருக்கிற பிள்ளைகள் அப்படி இருக்குன்னு விரும்புகிறேன். பணம் வரலாம், புகழ் வரலாம், மேன்மை வரலாம், எது வந்தாலும் கிறிஸ்து எனக்கு மேன்மையாக இருக்கிறார், கிறிஸ்து எனக்கு மேன்மையாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு எது வந்தாலும், நல்ல உயர்வு வந்தாலும் மேன்மை வந்தாலும் நான் என்னை ஒன்றும் அது அசைக்காதுங்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கை என்ன பண்ணுது இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக வாழறாங்க. முன்ன இருக்கும்போதெல்லாம் நகைக்கு வேல்யூ கிடையாது, நிலத்துக்கு வேல்யூ கிடையாது, அது சாதாரணமாக இருந்துச்சு. இப்போ வேல்யூ அப்படி வந்த பிறகு அதில் எல்லாம் பெருசாக என்ன பண்ணுறாங்க, அதை எண்ணுறாங்க. அப்படி எண்ணுதாலே என்னமோ தெரில, இப்போ எல்லாருமே அதை எண்ண கிறிஸ்துவ சேர்ந்து எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம அதை கொஞ்சம் வேறு விதமாக நம்ம போதிக்க ஆரம்பிக்கிறோம். நீ ஏராளமான வாழ்வுக்கு வரணும்னு நீ விரும்புகிறத காட்டிலும் உன் தேவன் விரும்புகிறார். அப்படி ஏராளமான வாழ்வுக்குள்ளார நீ விரும்பினா அந்த ஏராளமான வாழ்வுக்குள்ளார என்ன பண்ணலாம், நீ வாழலாங்கிறத நான் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அதை புரிஞ்சுக்கிட்டதால திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது. அதனால் பணம் வரலாம், பொருளாதாரம் எதுனாலும் வரலாம், எது வந்தாலும் தேவனுடைய அன்பை என்னை விட்டு என்ன பண்ணது, அன்பை விட்டு நான் பிரிக்க மாட்டேங்கிற ஒரு பெரிய நிச்சயத்துக்குள்ளார வந்த பிறகு தான் இதை நான் போதிக்கவும் ஆரம்பித்தேன். அப்படி போதிக்கிறதால அந்த ஏராளமான வாழ்வுக்களாக கொஞ்சம் தாராளமாக நம்மளால் செல்லவும் முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா விளையங்கணும். நான் ஏராளமான வாழ்வுக்குள்ளார வாழ்வேன், தாராளமான வாழ்வுக்குள்ளார என்ன பண்ணுவேன்னா இருப்பேன். ஆமென். சரி, இன்னொரு காரியத்தை பார்ப்போம். நம்ம சொல்லும்போது சொல்கிறோம், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி. இது வரைக்கும் நிறைய காரியத்தை அதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நாள் ஆண்டவர் டக்குன்னு ஒரு காரியத்தை அதில் கற்றுக் கொடுத்தார். 2 விஷயத்தை அங்கே கற்றுக் கொடுக்குறார். இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கப்படும் போது எதை மையப்படுத்தி அங்கே சோதிக்கிறான்? ஒன்று, இந்த உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து சோதிக்கிறான். அவர் பரலோகத்துக்குரிய காரியத்தை குறித்து எண்ணாதபடி பூமிக்குரிய காரியத்தை குறித்து எண்ணும்படியாகவே அவனுடைய சோதனை என்ன பண்ணும், இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கேருந்து வந்தால் பூமிக்குரிய காரியத்திலும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல அங்கே அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அவனுக்கு சொல்லி கொடுத்ததில் அவனுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, இன்னைக்கு நமக்கு புரியும் நான் நம்புகிறேன், நான் விரும்புகிறேன். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனுஷன் வேலை செஞ்சால் காசு சம்பாதிக்கிறான், காசு சம்பாதிச்சா அரிசி வாங்குறான், அரிசி வாங்கி அதில் என்ன பண்ணுறான், அவன் சாப்பிட்றான் இல்லையா? 1. 2வது, இது இந்த உலக ராஜ்யத்துக்குரியது இல்லையா? இந்த 2வது ஒரு காரியம், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து 1 அப்போ, 2வது வார்த்தை. 2 விஷயத்தை சொல்றாரு. அப்பத்தால, அதாவது உன்னுடைய கையின் பிரயாசத்துல உன்னுடைய வாழ்க்கைய உன்னுடைய காரியத்துல வாழ போறியா, இல்லை தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார வாழ்ந்து அந்த வாழ்க்கையில வாழ்க்கையுடைய ஆசீர்வாதம் இருக்க போதாங்கிறது அங்க தெளிவுபடுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம் எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒரு வார்த்தைன்னு படைப்பான்னு சொல்லும்போது, அப்பம் வேணான்னு இல்லை, வார்த்தை மட்டும் பிடின்னு இல்லை, அப்பத்தை காட்டிலும் வார்த்தை மேலானது நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அப்போ வேளானதுன்னு சொல்லும்போது இந்த ராஜ்யம் 2 ராஜ்யத்தை குறிக்கிறான். இந்த ராஜ்யமா அந்த ராஜ்யமா, அந்த ராஜ்யமா இந்த ராஜ்யமான்னு சொல்லும்போது அந்த ராஜ்யம்தான் இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்யுது அப்படிங்கிறத ஆண்டவர் அங்கே வெளிப்படையாய் அங்கே காண்பிக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஊழியம் செய்கிறோம் பாருங்க. ஊழியம் செய்யும்போது சாப்பாடு வேணான்னு ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் அந்த சாப்பாடை நம்பாமல் வார்த்தையை நம்பும்போது அந்த வார்த்தை என்னை வாழ வைக்கும், அந்த வார்த்தை என் தேவையில சந்திக்கும்,
அந்த வார்த்தை எனக்கு சுகத்தை கொடுக்கும், அந்த வார்த்தை எனக்கு பலத்தை கொடுக்கும். அந்த மாதிரி மோட்டிவில் போகிறதால, அந்த மாதிரி எண்ணத்தில் நம்ம செல்வதால தான் நம்மளால் அதை நிற்கவும் முடியுது, அதில் ஜெயிக்கவும் முடிகிறது. அல்லேலூயா. திடீர்னு ஆண்டவர் உணர்த்தினார். அப்போதனால மாத்திரமல்லன்னு சொல்லும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற வேலையை நம்பி, வாழ்க்கையை நம்பி, குடும்பத்தை நம்பி, செயல்களை நம்பியே வாழுறியா, இல்லை தேவனுடைய வார்த்தையை நம்பி தான் வாழுறியா? தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்தன்னா இந்த அப்போ உனக்கு ஈஸியாக என்ன பண்ணும்? கிடைக்கும். தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழலைன்னா இந்த அப்போ உனக்கு கஷ்டமாக தான் என்ன பண்ணும்? இருக்கும். அப்போ இன்னைக்கு கஷ்டப்படாமல் வார்த்தையை நம்பி வாழும்போது கஷ்டம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுங்கிறத அங்கே நமக்கு கோடிட்டு காமி. இன்னைக்கு நாம் கொஞ்சம் விளையங்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறோம், எல்லாமே தேவை தான், எதுவும் தேவையில்லைன்னு இல்லவே இல்லை. அதை காட்டிலும் ஒன்று, தேவனுடைய வார்த்தை ரொம்ப எனக்கு தேவை. ஏன்னா அதில் தான் ஆதியிலே வார்த்தை இருந்துச்சு. ஆதியில்னா என்ன? முதல்ல வார்த்தை இருந்துச்சு, வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு. முதல்ல பணம் இருந்ததுன்னு இல்லை, முதல்ல பொருள் இருந்ததுன்னு இல்லை, எது பொருளையோ பணத்தையோ எல்லாத்தையும் வார்த்தை தான். இப்போ ஆதியிலேன்னு சொல்லும்போது புரியலன்னா, முதல்ல எதுதான் இருந்துச்சு? வார்த்தை தான் இருந்துச்சு. அதை தான் அங்கே மையப்படுவோம். முதல்ல வார்த்தை இருந்துச்சுப்பா, வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு. உண்டாக்குனதை வச்சு நீ வாழ போறியா, உண்டாக்கின வார்த்தையை வச்சு வாழ போறியா? அதாங்க மனுஷன் 44 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தைன்னா, உண்டாக்குனதை வச்சு நீ வாழ போறியா, இல்லை உண்டாக்குன வார்த்தையை வச்சு வாழ போறியா? அல்லேலூயா. வார்த்தை தான் அரிசியை உண்டாக்குச்சு இல்லையா? அரிசியை நம்பி வாழ்ந்துட்டு இருக்க போறியா, இல்லை அந்த அரிசியை உண்டாக்குன வார்த்தையை நம்பி வாழ போறியா? நமக்கு என்னென்ன தேவைப்படுது, எதெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாவற்றையும் முதன்மையாக வார்த்தை வைக்கும்போது, முதல்ல வார்த்தை வந்துச்சு, அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு. எனக்கு வார்த்தை இருந்தால் போதும், அந்த வார்த்தை என்னை வாழ வைக்கும், அந்த வார்த்தை எனக்குள்ளார இந்த நன்மைகள் என்ன பண்ணும்? செய்யும். அதை தான் அங்கே பிசாசு கேட்குறான். நீ தேவனுடைய குமாரனாயானா என்ன பண்ணு, இந்த கல்லை அப்பமா மாத்து. அப்ப அவரால் மாற்ற முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை, மாற்ற முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் அதை மாற்றும்படியா அவர் வரல. கல் அப்பமா மாக்குறதுக்காக அவர் வரல. அவர் வந்த நோக்கமே வேற. அல்லேலூயா. அப்ப வந்த நோக்கம் என்ன? ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய், ஜனங்களுடைய பாவத்தை நீக்கும்படியாய். அப்ப அந்த அவருடைய நோக்கத்துக்குள்ளார அவன் கொஞ்சம் குழப்பத்தை என்ன பண்றான்? கொடுக்குறான். இன்னைக்கும் ஜனங்கள் மத்தியில் அந்த குழப்பத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. நீ ஊழியத்துக்கு போனா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ? நீ ஊழியத்துக்கு போனா உன் குடும்பம் என்ன பண்ணும்? உன் ஊழியத்துக்கு போனா உன் பிள்ளைகள் எப்படி இருக்கும்? உன் ஊழியத்துக்கு போனா இது எப்படி நடக்கும்? இப்படிதான் குழப்பறான். அப்படி குழப்பம் என்ன பண்றாங்க? ஊழியம் வேணும், நான் வேலைக்கே போயிடுறேன். அப்போ அப்பத்தினாலே அவங்க வாழ்க்கை எதில் போயிடுது? அப்பத்தினாலே. அப்போ அப்பத்தினால தான் வாழறேன்னா வாழ்ந்துக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஓரளவுக்கு தான் வாழ முடியும். ஓரளவுக்கு சம்பாதிக்கலாம், பலன் இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்கலாம், பலன் இல்லைன்னா அவங்களால சம்பாதிக்கவே முடியாது. ஆனால் வார்த்தை என்ன பண்ணும்னா, வார்த்தை கடைசி வரைக்கும் பலன் என்ன பண்ணும்? கொடுக்கும். ஆமென். அந்த வார்த்தைக்குள்ளார வல்லம் இருக்குது. அந்த வல்லமை எப்பயுமே எனக்குள்ளார என்ன செயல்பட்டு கொண்டு என்ன பண்ணும்? இருக்கும். ஆமென். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, முதல்ல வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு. எல்லாத்தையும்னா ஏராளத்தை தாரத்தையும் உண்டாக்கிச்சு. முதல் அதிகாரத்தில் பார்க்குறோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை எல்லாம் முடிச்சுது அந்த வார்த்தை. இப்போ நான் அந்த வார்த்தையை நம்பும்போது எனக்கு ஏராளமாய் தாராளமாய் அவரால் கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன். ஏன்னா எதை முதல்ல நம்புகிறேன்? நான் வார்த்தையை நம்புகிறேன். வார்த்தையை நம்பும்போது நான் நம்புகிறேன் ஏராளமாக எனக்கு என்ன பண்ணும்? வரும். ஏன்னா அந்த வார்த்தை தான் ஒன்றை மட்டும் உண்டாக்கலை, என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லும்போது அந்த விதை தரக்கூடிய பூண்டு, விதை தரக்கூடிய புல், அந்த மாதிரி விதையே என்ன பண்ணுது? அது ஒரு செடி வரும்போது அதில் விதை வருது. அப்போ அதுக்குள்ளார திரும்ப சர்க்குலேஷன் பண்ணி அது தன்னை உற்பத்தி பண்ணிக்கொள்ள, அதை பெருக்கத்துக்குள்ளார வரும்படியான காரியத்தை என்ன பண்ணுது அது. அப்போ நான் இந்த வார்த்தையை நம்பும்போது அந்த வார்த்தை எனக்குள்ளார அப்படிப்பட்ட பெருக்கத்தையும் அப்படிப்பட்ட ஏராளத்தையும் இந்த வார்த்தை எனக்குள்ளார என்ன பண்ணுது? செயல்பட்டு கொண்டே இருக்குது. அதுதான் மனுஷன் பாருங்க, மனுஷனுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஆற்றல், ஒரு மிகப்பெரிய திறமை இருக்குது. என்னன்னா, அந்த புல் பூண்டு வகையில இருக்குல்ல, அதுக்குள்ளார விதை இருக்குது இல்லையா? அதே போல மனுஷனுக்குள்ளார எண்ணற்ற சிந்தனைகள், எண்ணற்ற எண்ணங்கள் இருக்குது. நல்லா இருக்கும்போது ஒரு யோசனை வரும், சரியில்லாத ஒரு யோசனை வரும். இந்த வார்த்தையை நம்பி 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 எண்ணற்ற சிந்தனைகள்ல எண்ணத்துல நான் பெருகும் போதெல்லாம் அதன் மூலமாக நல்லவைகள் எனக்குள்ளார பெருக ஆரம்பிக்கும். தீயவைக்குள்ளார தீய எண்ணத்துள்ளார நான் போக ஆரம்பிச்சேன்னா தீயவை எனக்குள்ளார பெருக ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னைக்கு நான் நல்லா விளைக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா,
ஆண்டவர் என்ன ஏராளமான வாழ்வுக்குள்ளார செல்லுன்னு விரும்புகிறார், தாராளமான வாழ்க்கை செல்கிறார். அந்த ஏராளமான தாராளமான வாழ்வுக்குள்ளார செல்லுன்னா எனக்குள்ளார எண்ணற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் வந்துக்கிட்டே என்ன பண்ணுது இருக்குது. அந்த எண்ணற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே எதன் வழியா இருக்கணும்? அந்த பெருக்கத்தின் நேரா, நல்ல பெருக்கத்தின் நேரா, நல்ல ஏராளத்துக்கு நேரா அது போச்சுன்னா அது கண்டிப்பா இன்னைக்கு அது இல்லைனாலும் அது எனக்குள்ளார பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு செடி வளருது, அதுக்குள்ளார விதை வருது, அது அன்னைக்கு தெரியாது. அது விதையா கீழே விடும்போது அது பெருக ஆரம்பிக்கும். சில நாட்கள் இருக்கும், சில மாதங்களுக்கு இருக்கும், சில வருஷங்கள் இருக்கும். அப்போ இன்னைக்கு எனக்குள்ளார எண்ணற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் நல்ல விதமா வர 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 எனக்குள்ளார ஏராளம் தாராளம் பெருகிட்டே என்ன பண்ணும் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஏராளம் தாராளம் இல்லைன்னாலும் எனக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஏராளம் தாராளம் தான் என்ன பண்ணும் இருக்கும். அல்லேலூயா. அப்ப என் சிந்தனைகள் எண்ணத்துல அந்த தவறான அலறி செடி போல விஷத்தன்மை உள்ளது இருந்துச்சுன்னா அதுதான் பெருகிட்டே என்ன பண்ணும் இருக்கும். அது இல்லாதபடி நல்லவைகளை குறித்த காரியத்தை பெருக ஆரம்பிச்சுன்னா அது பெருக்கி கொண்டு என்ன பண்ணும் இருக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நல்லா விளைக்கணும், அப்பத்தினால மாத்திரமல்ல அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்வின் காரியத்தை வச்சு நான் வாழல, தேவனுடைய வார்த்தையை வச்சு நான் வாழ போறேன். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும்போது அந்த வார்த்தை உண்டாக்கி வச்சு, இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் அந்த வார்த்தை எனக்கு உண்டாக்கி என்ன பண்ணும் சொல்லுங்க? வார்த்தை எனக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இது புரிஞ்சாதான் ஏராளம் தாரது நம்ம போகவே முடியும். நம்ம எப்பயுமே குறைவு தான் அதிகமாக யோசிப்போம். ரொம்ப குறைவா இருக்குது, இதா இருக்குது, அதா இருக்குது, இப்படிதான் யோசிப்போம். இது குறைவை பத்தி யோசிச்சோம்னா என்ன ஆயிடும்? அது பெருக ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு பெருக ஆரம்பிச்சிடும்? குறைவே விளைச்சலா வர அளவுக்கு பெருக ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம நினைக்கிறோம், ஏன் மேல வர முடியல, வேற மரம்னா நீ உன்னுடைய இதே எப்படி ஆகி போச்சு? குறைவானதும் பெருக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எப்படி ஒரு 1000 வச்சு மைனஸ் 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 போட்டு வந்தா எதில் வந்து நிற்கும்? ஜீரோல வந்து நின்றுடும். ஆனா 1000 வச்சு மேல பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு போட்டா என்ன பண்ணும்? அது பெருகிக்கிட்டே. அப்ப இந்த மாலை வேலையில நம்ம நல்ல விளைக்கணும். நான் ஏராளத்திலும் தாராளத்திலும் வாழ்வுங்கிற எண்ணத்துல நான் பெருக பெருக பெருக. ஏன்னா அவருடைய நினைவு அப்படிப்பட்ட நினைவா தான் இருக்குது. அவருடைய எண்ணங்கள் அப்படிப்பட்ட எண்ணங்களா என்ன பண்ணுது இருக்குது. அந்த எண்ணங்களும் அந்த நினைவு எனக்குள்ளார வரும்போது, எனக்குள்ளார அந்த எண்ணத்துல பெருகும்போது, அதான் சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்துமாவுல பெருக்கம் இருக்கும்போது, உன் ஆத்துமாவில வாழ்வு இருக்கும்போது, உன் ஆத்துமாவில செழிப்பு இருக்கும்போது, உன் ஆத்துமாவில சமாதானம் இருக்கும்போது, உன் ஆத்துமாவில சந்தோஷம் இருக்கும்போது, அது கண்டிப்பா அதுல ஒரு பெருக்கம் என்ன பண்ணும்? பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல உன் ஆத்துமா செழிப்பா இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை செழிப்பா தான் என்ன பண்ணும் இருக்கும். உன் ஆத்துமா பெருக்கமா இருந்துச்சுன்னா ஆத்துமா பெருக்கமா இருந்து வாழ்க்கை பெருக்கமா தான் இருக்கும். அப்ப பெருக்கத்திலையும் ஏராளத்திலையும் தாராளத்திலும் வாழ்வுங்கிற எண்ணத்துல வந்துட்டோம்னா அது பெருக ஆரம்பிச்சிடும், அது பழுக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதை பூமியை நிரப்ப ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ளார பெருக்கத்தையும் ஏராளத்தையும் தாரன்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுல என்ன இருக்குன்னு யோசிக்கிறதுல எது இருக்குது? வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை தான் முதல்ல வந்துச்சு. அந்த வார்த்தை எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு. நான் இன்னைக்கு அதை எனக்குள்ளார வைக்கிறேன். அப்படி வைக்கும்போது முதல் அதிகாரத்தை நடந்தது போல எனக்கு பழுகும் பெருகும். அல்லேலூயா. பூமியை நிரப்பும், கீழ்ப்படுத்தியும், ஆண்டு கொள்ள செய்யும். ஆமென். அல்லேலூயா. இதை தான் அப்படியே அங்க ஜெபத்தில் அங்க சொல்றாரு, அங்க பவுல் சொல்றாரு, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். எப்படி சொல்றாரு? நீ நினைப்பா வேண்டிக்கப்பா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னுங்கிறது வேற. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். அதை மாத்திரம் சொல்ல முடியல, அங்க சொல்லும்போது ஒரு வல்லமையை சேர்த்தும், வல்லமைங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தும் சொல்றாரு. நீ நினைக்குவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமா தரேன்னு சொன்னால, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. அப்ப அது அது அந்த அந்த வல்லமை என்ன பண்ணும்? சும்மாவே இருக்காது. நீ நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா செயல்பட்டு கொண்டே என்ன பண்ணும்? அப்ப வல்லமையானது சாதாரணமான காரியத்தை செய்யாது, அசாதாரணமான காரியத்தை என்ன பண்ணும்? செய்யும். அப்ப நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா தரேன்னா அவர் சொல்றாரு, நீ கொஞ்சமா வேண்டு எனக்கு ஜெபிக்கிறியப்பா, அதை நான் என்ன பண்றேன்? ஏராளமா தரேன், உனக்கு தரேன் போறேன். எப்படி தர போறேன்? எனக்குள்ளார வல்லமை ஒன்று என்ன பண்ணுது இருக்குது. அந்த வல்லமை
அளவுக்கு அதிகமா கிரியைகள் என்ன பண்ணும், செய்து கொண்டே இருக்கும். ஆமென். அப்ப நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற, யாருக்குள்ளார? எனக்குள்ளார கிரியை. அது எப்படி செய்யும் அந்த கிரியை? வார்த்தை எனக்குள்ளார இருக்கும்போது அந்த வார்த்தைக்குள்ளார இருக்கிற வல்லமை என்ன பண்ணும், எனக்குள்ளார அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். சும்மா இருக்கவே அது எனக்குள்ளார வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் எப்படி அது எப்படி வேலை செய்யும்? என் எண்ணத்திலையும் சிந்தனையிலையும் வார்த்தையிலையும் பேச்சிலையும் நடவடிக்கையிலும் மாறிக்கொண்டே என்ன பண்ணும். அப்ப அந்த நடவடிக்கை நான் மாற 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 எனக்குள்ளார மாற்றங்கள் வந்து கொண்டே என்ன பண்ணும் இருக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. ஏன்னா ஏராளம் தாராளம் என்பது அப்படியே வந்த உடனே வருது கிடையாது. இப்ப தண்ணி வந்துச்சு பாருங்க, காவிரி ஆத்துல தண்ணி வரும்போது எல்லாரும் வரவேற்கிறாங்க, ஜனங்களை ஓடி போய் வாங்க வாங்க தண்ணிய. அது அடிச்சு புரண்டுக்கிட்டு வருது. அங்க அடிச்சு புரண்டுட்டு வந்த தண்ணிய எங்க போய் அதோடைய இதை பார்க்கலான்னு போனா, கடல்ல போனா பார்க்கலாம். அங்க அடிச்சு தண்ணி வந்து போறான், தண்ணியா வந்த மாதிரி தெரியுது. கடல்ல போனா எல்லாம் இருந்தது பூரா மரம் மட்டை செடி கொடி எல்லாத்தையும் அடிச்சு எங்க போட்டுருச்சு, கடல்ல போட்டுச்சு. கடல்ல போட்டு கடல் உடனே அல்லது அதெல்லாம் தாங்கி என்ன பண்ணுது, வாப்பா உன்னை தான் தாங்கிட்டு இருக்குன்னு அது கிடையாது. அது என்ன பண்ணுது, வெளியில தள்ளிடுச்சு. எங்க பார்த்தாலும் எங்க என்ன கிடக்குது, மரமும் செடியும் கொடியும் அது இது என்ன பண்ணுது, எல்லாம் கிடக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஏராளம் தாராளம் வரும்போது நம்மகிட்ட இருக்கிற கசப்பு, அது நமக்குள்ளார இருக்கிற நெருக்கம், பிரச்சனை என்னன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு என்ன பண்ணும், வெளியில கொண்டு வந்துடும். அது கொண்டு வந்து வெளியில தள்ளிடும், உள்ள என்ன பண்ணாது, இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப அதை தான் சொல்ல வரேன், நினைப்பதற்கும் வேண்டியதற்கும். நான் நினைக்கிறேன் நல்லா இருக்குன்னு, ஜெபிக்கிறேன் நல்லா இருக்குன்னு, நீ ஜெபிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா உனக்கு கொடுக்குறாரு. எப்படி அதுல ஒரு வல்லமா என்ன பண்ணுது, செயல்பட ஆரம்பிக்குது. அந்த வல்லமை கிரியை செய்து வல்லமையான காரியத்தை என்ன பண்ண போகுது, நடப்பிக்க. அப்ப நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. நான் சின்னதா ஜெபிக்கிறேன், ஆனா பலன் இப்படி தான் வரும், ஏராளமா தான் வரும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 5 அப்பத்துக்கு எப்படி ஜெபிச்சாரு? சின்ன ஜெபம் பெரிய பலனை கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அஞ்ஞானிகளை போல அலப்பாதீங்கிறாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? அஞ்ஞானி நாடி தேடு ஓடுறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓட மாட்டேங்கிறோம். ஆனா ஜெபத்துல வரும்போது என்ன பண்ணிடுறோம், நிறைய அழைப்போம். நிறைய பேசினா நிறைய கிடைக்குன்னு நினைக்கிறோம். நிறைய பேசுதான் நிறைய கிடைக்கிறதுல, நிறைய எண்ணங்கள்ல சிந்தைகள்ல வளரும் போது தான் அது நிறைய என்ன பண்ணும். ஹல்லேலூயா. அப்ப நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும்னா, என் எண்ணத்திலையும் சிந்தையிலையும் நான் ஜெபிக்கிறேன். நான் 100 ரூபாய்க்கு ஜெபிக்கிறேன், 1000 ரூபாய்க்கு ஜெபிக்கிறேன், 5000க்கு ஜெபிக்கிறேன், 10,000 ஜெபிக்கிறேன், லட்சத்துக்கு ஜெபிக்கிறேன். அதான் என் நினைவு. அவர் சொல்றாரு, நீ நினைக்கிறல்லப்பா, நினைப்பதற்கும் நினைச்சிட்டு ஒரு ஜெபத்துக்கு வர, அந்த நினைச்சிட்டு ஜெபத்துக்கு வர்றதுக்குள்ளார சில கன்ஃபியூஸ் வந்துடும் நமக்கு. ஜெபிக்க போகும்போது நம்ம நினைப்போம் இதெல்லாம் ஜெபிக்கணும்னு போவோம் பாருங்க. ஆனா ஜெபிச்சுட்டு வந்த பிறகு அதை விட்டுட்டுமே நினைப்போம். அதையும் சேர்த்து கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், அப்ப மிகவும் அதிகமாக எப்படி தர முடியுது, மிகவும் அதிகமாய் தரக்கூடிய அளவுக்கு வல்லமை நமக்குள்ளார கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அப்ப நம்மளை வச்சுதான் ஏராளம் தாராளம், தானா ஏராளம் தாராளம் வருது இல்லவே. எனக்குள்ளார ஒரு வல்லமை செயல்பட ஆரம்பிக்குது. எனக்குள்ளார வல்லமை செயல்பட 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 எனக்குள்ளார நன்மைகள் வர ஆரம்பிக்கும். அந்த நினைவுகள் எண்ணத்துல நான் வளர 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 எனக்குள்ளார நன்மைகள் வந்து கொண்டு என்ன பண்ணு இருக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் நான் குறைவே பார்க்க முடியாது. சொல்லுங்க, குறைவே நான் பார்க்க முடியாது. ஆமென். அப்ப என் தேவன் ஏராளத்தின் தேவன், தாராளத்தின் தேவன். ஆமென். ஏராளமான வாழ்வுக்குள்ள நான் எப்படி வருவேன்னா, எங்க அப்பாட்ட ஏராளமும் இருக்கு, தாராளமாகவும் இருக்குது. ஏராளமாகவும் இருந்து தாராளமாகவும் இருந்து அவர் கொடுக்காதவர் இல்லவே. அவர் கொடுக்கிறவரை என்ன பண்றாரு சொல்லிருக்கா இல்லையா, நான் என்னையே என்ன கடன் பண்ணிருக்கேன் உனக்காக கொடுத்துருக்கேன், மற்ற எல்லாம் நான் உனக்கு என்ன பண்றேன், கொடுக்குறேன். எதை கொடுக்க போறேன் உனக்கு, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் ஏராளமாய் தாராளமாய் கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. என்ன நான் கொடுத்துருக்கிறேன் உனக்காக, மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றேன். இப்போ நீ ஜெபிக்கிறப்பா, நீ ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறேன், எப்படி ஜெபிக்கிறேன், நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு நான் என்ன பண்றேன், நீ ஜெபிக்கும் போதெல்லாம் நீ என்ன நினைக்கிறியோ என்ன வேண்டிக் கொள்கிறியோ அதை விட அதிகமா நான் என்ன பண்றேன், கொடுக்குறேன். ஏன்னா என்கிட்ட தாராளமா இருக்குது, ஏராளமா கொடுக்குறேன். ஹல்லேலூயா. தாராளமா இருக்குது, ஏராளமா கொடுக்குறேன். ஏராளமா கொடுத்தாலும் அவனுக்கு தாராளமா தான் இருக்குது.
ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ கொடுத்தாலும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு அல்ல. ஹல்லேலூயா. அப்ப ஏராளமாகவும் தாராள என் வாழ்க்கை மாறும். ஏன்னா அவர் எனக்கு தாராளத்தின் தேவனாய் இருக்கிறார். ஏராளத்தின் தேவன்கிறத காட்டிலும் தாராளத்தின் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த உலகத்தை உண்டு பண்ணும்போது அவரு தாராளமா உண்டு பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. அதுக்கு முடிவும் இல்லவும் முடிவு இல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு தேசத்துல பிரேசில் நாட்டுல மரம் செடி கொடிலாம் இல்லாம அற்று போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சாம். அப்படின்னு வந்த பிறகு ஒரு கணவன் மனைவியும் முடிவு பண்ணி, என்ன இந்த மாதிரி ரொம்ப நம்ம தேசம் ரொம்ப வறட்சி ஆகிப்போச்சு, மரம் இல்லாம மாசு படிஞ்சு போய் ரொம்ப மோசமான நிலை வந்துச்சு. அவங்க ஒரு முடிவு பண்ணாலாம், 2 மில்லியன் மரங்கள் நட்டுருக்குறாங்களாம். சாதாரணமாக மரம் செடி கொடி இல்லாத ஒரு இடத்தை அவங்க தேர்ந்தெடுத்து மலைப்பகுதியான இடத்தை எடுத்து அதில் மரத்தை என்ன பண்ணிருக்காங்க, நட்டுருக்குறாங்க. மரங்களை நட்டு காடாவே உருவாக்கிட்டாங்க. அவங்க ஒன்று கண்டுபிடிச்சாங்களாம். என்ன கண்டுபிடிச்சாங்க? கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் அதான் என்ன பண்ணுது, மரம் தான் விடுது. அதனால நம்ம மரத்தை என்ன பண்ணுவோம், நடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 மில்லியன் மரத்துக்கு நட்டுருக்குறாங்க. நட்டு பயங்கரமா காடா என்ன பண்ணிருக்காது, மாறி இருக்கு. காடா மாறுனால என்னங்க அவங்களுக்கு நன்மைன்னா, அவங்க சொல்றாங்க பாருங்க, எத்தனையோ மிருக ஜீவன்கள், எத்தனையோ பறவைகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க வந்து அது பெருக ஆரம்பிச்சிருக்கான், பழுக ஆரம்பிச்சிருக்கான். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 2 பேரால அவ்வளவு மரம் நட முடியுமான்னா நட்டுருக்குறாங்களே, அது பலன் கொடுத்துருக்குதே. ஹல்லேலூயா. அதை தான் இங்க சொல்ல வரேன். ஆண்டவர் நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறாரு. ஒரு மனுஷன் 2 மில்லியன் மரத்தை நட்டு அதில் பெரிய வளர்ச்சி அவன் காண முடியும் அப்படின்னா, மரத்தை உண்டாக்குனவர், செடியை உண்டாக்குனவர், அவரால் பழுக வைக்க முடியுமா, முடியாதா? ஹல்லேலூயா. நம்ம நிறைய விஷயத்துல ஆண்டவர்கிட்ட வரும்போது ரொம்ப கிளவரா யோசிக்கிறோம், பிளைண்டா வர்றது இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட அன்பு செலுத்தும் போது எப்படி செலுத்துறாரு தெரியுமா? பிளைண்டா செலுத்துறாரு. கிளவரா அவர் யோசிச்சு நம்ம அன்பு செலுத்தினார்னா, சல்லடை போட்டு பார்த்துட்டு தேராது, யாரும் தேர மாட்டோம். கண்ணை மூடிட்டு நேசிக்கிறாரு. அதான் இன்னைக்கு சொல்றாரு, கண்ணை மூடிட்டு உனக்கு ஏராளத்தை தரேன், கண்ணை மூடிட்டு நான் தாராளத்தை தரேன், நீனு கண்ணை மூடிக்கிட்டு கொடு. நல்ல விளைங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப ஏராளத்தில் வாழணும்னு நினைக்கிறவங்க, நம்ம உள்ளமும் எண்ணங்களும் ஏராளம் தாராளமா இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு வார்த்தையா ரிசீவ் பண்றேன், ஒரு நாளைக்கு வார்த்தைக்குரிய பலனை ரிசீவ் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்ப ஏராளத்திலும் தாராளத்தை வாழ்வதற்கு எண்ணம் நினைவு ரொம்ப அவசியமானதா இருக்கு. ஹல்லேலூயா. இல்லாதவங்க கொடுக்கறத பத்தி இல்லாதவங்க கொடுக்காம இருக்கிறாங்க, அது பிரச்சனை கிடையாது. இருந்தவங்களே கொடுக்க மாட்டாங்க, இல்லையா? அம்மதானம்மா 1000 ரூபா கொடுத்துட்டேன், 500 ரூபா கொடுத்துட்டேன் பிரதர்கிட்ட, அவ்வளோதான், பிரதர் ஆச்சு, மீட்டிங் ஆச்சு. அம்மா இல்லையா சிஸ்டர், அப்படிதான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் சில பேர்லாம் அப்படி இல்லை. இப்போ நீங்களா காணிக்கு போடுறீங்க, கொடுக்குறீங்க, நீங்கள் இதை யோசிக்கிறீங்களே, நீலா சகோதரி இருக்கிறாங்க இல்லையா, அந்த கத்திரிமேட்டிலேருந்து வந்தாங்க, நம்மளாம் ரட்சிக்கப்பட்டவங்க கொடுத்த காட்டில் அவங்க தான் அதிகமாக கொடுத்தாங்க. இங்கே வரும்போது திரும்ப ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. அதான் அன்னைக்கு கொடுத்துட்டீங்களா, அது அன்னைக்கு இது இன்னைக்குன்னு போகிறாங்க. அது அன்னைக்கு கொடுத்தாங்க, இது இன்னைக்கு இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துட்டு போறேன்றாங்க. அந்த சகோதரி எப்பயுமே அவங்க அப்படிதான் செய்வாங்க, எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் அதெல்லாம் பின்பற்றுகிறார்கள், அவங்க நன்மைகள் வந்து கூட என்ன பண்ணுது. ஆனா நம்ம கிறிஸ்துவர்கள் வந்தாங்க மாத்திரம் நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, நல்லா பிரசங்கம் பண்றீங்க, எல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, என்ன பிரசங்கம் பண்ணாலும் வெளியில வர மாட்டேங்குது ஒன்றும். வெளியில வராம இருக்கிறதால தான் அவங்களுக்கு வர்றது இல்லை. ஆனா இதெல்லாம் மாறுன்னு விரும்புறேன் நான். 2 வெள்ளி காசு ஒரு விதவை போட்டாங்க இல்லையா, அவங்க கிளவரா யோசிச்சிருந்தாங்கன்னா 2 வெள்ளியை போடுவாங்களா? கிளவரா யோசிச்சுட்டு 2 வெள்ளி போட முடியுமா? போட முடியாது, போட மாட்டாங்க. ஆனா 2 வெள்ளியை போடுற, அதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த 2 வெள்ளி கணக்கு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதான் சொல்றேன், கிளவரா யோசிக்க வேணாம் ஏராளத்துல வாழணும்னா.
தாராளத்தை வாழணும், கிளவராக யோசிக்க வேணாம். பிளைண்டாக ஆண்டவருக்குள்ளார வந்துட்டோம்னா, ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிச்சோம்னா, ஏறால இந்த அறத்தை கத்த என்ன பண்ணுவார்? நம்மளை வாழ வைப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.